ஒரு சிறுமி கனவாய் போன கல்வியை தன் வசப்படுத்த காத்திருக்கிறாள். அப்பா, எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அங்க பாடம்லாம் கத்து கொடுப்பாங்களாம். பெரிய புக்கா இருக்குன்னு சொன்னாங்கப்பா. ஏ புள்ள, இந்த வயல் தான் நமக்கு சோறு போடுது. மழை இல்ல, நெல்லும் விளையல. உன்னை படிக்க வைக்க எனக்கு எங்கம்மா வசதி இருக்கு? ஆமா, இங்க பள்ளிக்கூடம் எங்க இருக்கு? நீ போய் வீட்டு வேலையை பாரு. இந்த நிலைமை மாறாதா? இந்த நாட்டோட தலைவிதிய மாத்த யாருதான் வருவா? ஏம்மா கவலையோடு இருக்க? நான் படிச்சு பெரிய டாக்டர் ஆன ஆசைப்பட்டேயா. எங்கேயும் இதே நிலைமை தானா? பசியும் அறியாமையும் மக்களை பிடிச்சு வாட்டுதே. இந்த பிள்ளைகளோட கனவெல்லாம் காணல் நீரா போச்சுல்ல. இந்த நிலை மாறணும். அம்மா, நீயும் படிப்ப, உன் கனவும் நிறைவேறும். பசியோட இங்க யாரும் படிக்க வேணாம். பள்ளிக்கூடங்கள் தேடி வரும். கவலைப்படாத. ரொம்ப பக்கம்தான் நிழல் நிக்கிதே. இது மாறணும். கல்விதான் உண்மையான பலங்கிறேன். வறுமையால எந்த குழந்தையும் படிப்பை தொலைக்க கூடாது. பசி போக்க மதிய உணவு, அறியாமை போக்க பள்ளிக்கூடங்கள், இதான் என் லட்சியம். கல்விதான் உண்மையான சாட்டை. அந்த சாட்டையை எடுத்து இந்த நாட்டை திருத்துவேன். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து. இளம் தலைமுறை தானே நீ வழி நடத்தினாய். நானும் வருவேன் தனி ஒருவனாய் முன் படையெடுத்து. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த உலகம் அழியும் தோழா. அது நாள் வரும் முன்னே உன்னை வென்று முடிப்பேன். தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. தனியொருவன் நினைத்து விட்டால் இந்த உலகமே தடையும் இல்லை. தவறிழைத்தாலும் அதை தடுப்பேன். சுடும் தீமைகளை தினமழிப்பேன். தனி ஒருவன் நான். அச்சம் தவிர ஆண்மை கொள், தீமை அழித்து பகையை வெல். அச்சம் தவிர ஆண்மை கொள், தீமை அழித்து பகையை வெல். அச்சம் தவிர ஆண்மை கொள், தீயதை எதிர்த்து பகையை வெல். அச்சம் தவிர ஆண்மை கொள், தீயதை எதிர்த்து பகையை வெல். பெரிய மத்திய அரசு அதிகாரியின் அலுவலகத்தில் அமர்ந்திருக்கிறார். எதிரே மத்திய அரசு அதிகாரி சற்று இறுக்கமான முகத்துடன் அமர்ந்திருக்கிறார். காமராசர் அவர்களே,
தமிழ்நாட்டில் நீங்கள் கேட்குற கனரக தொழிற்சாலைகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இங்குள்ள அறிக்கையெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் அதற்கான மூலப்பொருட்களும் இல்லை, திறமையான தொழிலாளர்களும் இல்லை, முக்கியமாக மின்சார வசதிகள் போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்புறம் எப்படி உங்களுக்கு நான் தரது? ஐயா, தமிழ்நாடு வளரணும், எங்கள் இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கணும். மின்சாரம் இல்லைங்கிறது உண்மைதான். ஆனால் இல்லாததை இல்லைன்னே சொல்லிட்டு இருந்தா எப்படியா தமிழ்நாடு வளரும்? எனக்கு தெரியும், தமிழகத்தில் நிலக்கரி இல்லை, அதுக்காக அனல் மின் நிலையம் கட்ட முடியாதா? தண்ணீர் இல்லை, அதுக்காக அணைகள் கட்டவே முடியாதா? ஆனா இவ்வளவு பெரிய முதலீட்டை ஒரு மாநிலத்திற்கு மட்டும் ஒதுக்குவது, அதுவும் தகுதியற்ற மாநிலத்திற்கு. தகுதியற்ற மாநிலமா? என் மக்கள் உழைக்க தயாரா இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு தான் இல்லை. வெறும் அதிகாரத்தின் குரல் முடியாது, சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா நாடு எப்படி முன்னேறுங்கிற? அலைகடலே அடங்கும், ஆனா என் மக்களின் முன்னேற்றத்திற்கான குரல் என்னைக்கும் அடங்காது. இந்த தொழிற்சாலை தமிழகத்துக்கு வந்தே தீரணும். வேரும் பூவும் வேறில்லை, கருமேகம் போல நீரில்லை, அலைக்கடல் அடங்குமோ அதிகார குரலுக்கு? எப்போதும் நீரின் வீழ்ச்சி நீதானே, உன்னை நீந்தி கடக்க முடியாதே ஒரு பனித்துளி, அது எரிமலை அணைத்திடுமா? வெட்டுக்குழியின் கூப்பாடு இனி நாட்டுக்குள்ள கேட்காது, இள முகவரி அது இனி விழித்திருந்திடுமே. வெட்டுக்குழியின் கூப்பாடு இனி நாட்டுக்குள்ள கேட்காது, இள முகவரி அது இனி விழித்திருந்திடுமே. வாழும் நமக்கு கதைகள் இருக்கு, நாளை நமக்கே விடியும் விழித்து போராது. வானம் புகழே பாதி வழியில் பறவை பறக்க மறக்காதே. நீண்ட விவாதங்களுக்கு பிறகு காமராஜரின் விடாமுயற்சியால் சில ஆண்டுகள் கழித்து தமிழகத்தில் ஒரு பெரிய அனல் மின் நிலையம் கட்டப்பட்டு மின்சார உற்பத்தி செய்யப்பட்டது. பெரிய தொழிற்சாலைகள் உருவாகின. காமராஜர் என்னும் மாமனிதர் தந்த கல்வி என்னும் சாட்டை நம் நாட்டை எப்படி மாற்றி அமைத்தது பாருங்கள். ஒவ்வொருவரும் படித்து நாட்டின் வளர்ச்சிக்கு பங்காற்றுகிறார்கள். படித்த இளைஞர்கள் மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, கலைஞர்களாக, விவசாயிகளாக, ஆசிரியர்களாக அவரவர் துறைகளில் சிறப்பாக செயல்படுகிறார்கள். பெருந்தலைவர் காமராசர் விதைத்த விதையின் மகத்தான பலனை இன்று நாம் அறுவடை செய்கிறோம். கல்விதான் உண்மையான ஆயுதம். அந்த ஆயுதத்தால் நாம் நமது நாட்டை மேலும் மேலும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வோம். கல்வி கண் தந்த காமராஜருக்கு நம் சிரம் தாழ்ந்த நன்றி.